அப்பாடா என்னோட பல கிளீனிங் வேலையை இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் பி கிரீன் நேச்சுரல்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைம் ஸ்கேல் ரிமூவர் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன். நான் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். பட் இந்த லைம் ஸ்கேல் ரிமூவரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேலை பண்ணும். எப்படி இந்த கப்பை எப்படி மாத்திருச்சு, இப்படி இந்த வாஷ் பேஷனை எப்படி மாத்திடுது அப்படிங்கறத வந்து பாருங்க. இதுல எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே வந்து கிடையாது. இந்த ஸ்ப்ரேவை நீங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்ல வந்து உப்பு கரை இருக்கு அப்படின்னாக்க நீங்க அங்க யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்ல இந்த மாதிரி கிரீன் ஸ்க்ரப்பரோ போட்டு தேய்ச்சிங்கனாக்கா அப்படியே புதுசு மாதிரி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்றப்பவே எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. இதை 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உப்பு கரை பிரச்சனை இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஒரு கப்பு, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேல வந்து ஆகுது. பயங்கரமான உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கு. இதுலயுமே லைட்டா நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா புதுசு மாதிரி ஆயிடும். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் ஸ்கிரீனோட எண்டில் கொடுக்குறேன். பிளஸ் அவங்களோட பேஜையுமே நான் டேக் பண்றேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு, கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கு, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கிடைக்குது.